Hello friends, welcome back to my channel Top 10 Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மட்டன் கறி ரெசிபி. இந்த கறி குழம்பு பாத்தீங்கன்னா பிரியாணி கூட வச்சு சாப்பிடுறதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து இதல சேர்த்திருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை, லவங்கம், கூடவே பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்திருக்கோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1-2 அரிஞ்சு வச்சுருக்கிறத இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை இலையும் தூவி விட்டுக்கலாம். நல்லா இந்த சின்ன வெங்காயம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வதங்கும் போது வேணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இதில் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கிற அந்த பச்சை மணம் மாறுற வரைக்கும் நல்லா கை எடுக்காமல் வதக்கி நல்லா ஹையிலேயே வச்சு நல்லா கை எடுக்காமல் வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். ஒன்ஸ் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தக்காளி பழம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிட்டாச்சு. கூடவே முருங்கைக்காய் ஒரு 2 பீஸ், அதாவது ஒரு 2 முருங்கைக்காய் வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா தூள் வந்து சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் நான் சேர்த்துருக்கிறது சாதாரண ரெட் சில்லி பவுடர், காரம் இருக்கும் இல்லையா, அந்த ரெட் சில்லி பவுடர் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இது மட்டும்தான் காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். அதனால 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைங்கிறதுனால நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கிட்டாச்சு. வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வீதம் சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீட் மசாலா நிரபரா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். அது சேம் ப்ராடக்ட் வந்து தமிழ்நாட்டில் அவைலபிளானு தெரியாது. இது கேரளா ப்ராடக்ட், கேரளா பேஸ்ட் ப்ராடக்ட். என்கிட்ட அது அவைலபிளாக இருந்தனால அந்த மீட் மசாலா பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்மளோட கறியை சேர்த்துக்கலாம். கறி வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கறி இருக்கும், அதில் எலும்பும் இருக்கும், கொழுப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அது எல்லாமே இருக்குது. கறினா வெறும் துண்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாமே கலந்த மாதிரி தான் கறி கொடுத்துருக்காங்க. குழம்புல அரைச்சி ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், அப்புறம் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு 10 கேஷ்யூஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். அதையும் அரைச்சதுக்கப்புறம் இதில் குழம்பு வந்து நம்ம போட்ட கறியோட நல்லா தலபலன்னு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், கேஷ்யூ நட்ஸ், அது அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்னும் குழம்பு வந்து கொதிக்கணும், கொதித்து திரும்ப குறுகி வரணும். ஸோ கொதிக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹாட் வாட்டர். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம மட்டன் கறியோட எண்ட் ஸ்டேஜில் நிற்கிறோம். இது கொதித்து ஓரளவு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நிறுத்திடுங்க. அது வரைக்கும் சிம்லேயே வச்சுருங்க. இறக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்து. இந்த நல்லியெல்லாம் தனியாக எடுக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பாப்பா இருக்குது. அவங்க வந்து இந்த நல்லிக்கு ரொம்ப அடிமைன்னு சொல்லலாம். அவங்களுக்காக தான் இதெல்லாம் தனியாக நான் எடுத்துகிட்ருக்கேன், செப்பரேட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.